ஞாயிற்றுக்கிழமையன்று முதலமைச்சருக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்னும் இதயம் செயலிழப்பு ஏற்பட்டதை அறிந்து தாம் கவலை அடைந்திருப்பதாக கூறிய ரிச்சர்ட் பீலே அப்பல்லோ மருத்துவமனையில் நடைபெறும் தகவல்களை அவ்வப்போது கேட்டறிந்து தொடர்ந்து இணைப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரது இதற்கு முந்தைய உடல்நிலை உற்சாகம் அளிப்பதாக இருந்ததாகவும், ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போது உடல்நிலை எந்நேரமும் மோசமடையலாம் என இருந்ததாக கூறியுள்ளார். முடிந்தவரை முதலமைச்சரை மீட்டெடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் தற்போது மேற்கொண்டு வருவதை தாம் உறுதிப்படுத்தினாலும் தற்போதைய சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறியுள்ளார். அவருக்கு சிறந்த பல்துறை வல்லுநர்களை கொண்டும் உயிர்காக்கும் வெளிப்புற கருவிகளை கொண்டும் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் தலைசிறந்த மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் மிகச்சிறந்த நவீன மருத்துவ உயிர்காக்கும் சிகிச்சையை முதலமைச்சருக்கு அளிப்பதாக ரிச்சர்ட் பீலே குறிப்பிட்டுள்ளார். அந்த சிறப்பு சிகிச்சையை சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை கொண்டிருப்பதாகவும், உலக தரத்துக்கு ஈடாக அப்பல்லோ மருத்துவர்களும் எய்ம்ஸ் மருத்துவர்களும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர், அவரது குடும்பத்தினர், அவரது ஆதரவாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆகியோருக்கு இந்த கடினமான தருணத்தில் தனது பிரார்த்தனையுடன் இருப்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே கூறியுள்ளார்.